வந்துட்டியா? நான் உங்ககிட்ட ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு காலையில் வள்ளி நரசிம்மன் மேடத்தினுடைய கதை ஒன்று படித்தேன், பாஸ்கரனின் அம்மா அப்படின்னு. 15-16 வருஷத்துக்கு முன்னாக கைவிடப்பட்ட ஒரு பெண் தன்னோட அம்மாவோட ஒரு ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த துர்குணம் படைச்ச கணவன், என்றைக்கோ இவங்க கைவிட்டுட்டு போன கணவன், பம்பாயில இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 5 குழந்தைகளை பெற்றவன், திடீர்னு ஒரு லெட்டர் போட்டு அந்த 2வது சம்சாரம் காலமாயிட்டா, இனிமே நீ என்னோட வந்துடு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த பொண்ணுன்னு சொல்ல முடியாது, இந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ 17 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன ஒரு கணவனை, அது என்னதான் காரணமாக இருந்தாலும் சரி, அதை திரும்பிய ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போய் வாழ முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. இதை கதைன்னு சொன்னா கூட நடப்புக்கு கொஞ்சமாவது ஒத்து வாங்கணும் இல்லையா? நீயும் கதையை படிச்ச, உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? சாதாரணமாக உன்னுடைய ஒப்பீனியனுக்கு தான் நான் அதிக மதிப்பு கொடுப்பேன். அதனால உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லி பார்ப்போம். நீங்க முதல்ல படிச்சதுல ஒண்ணு விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, அவ மாட்டேன்னு சொல்லும்போது அவரோட பையன் ஒரு 10-14 வயசு பையன் அம்மா நீங்க வாங்க, இல்லாட்டா நாங்கெல்லாம் ரொம்ப தங்கச்சி தம்பி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அதனால நீங்க வரணும், கட்டாயமா எங்களுக்காக வரணும், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வரணும், எங்களுக்காக வரணும், நீங்க வரலன்னா நாங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த இதை உத்தேசிச்சு மனிதாபிமான அடிப்படையில அவளுக்கு அந்த பாசம் வந்தது. அந்த பிள்ளை என்னதான் இவ்வளவு இது ஒரு மனைவின்னு இருந்தாலும் இப்ப கணவன் அவசியம் இல்லை அவளுக்கு. கணவன் அந்த காயை நட்டிடணும், கணவன் போலங்க அங்க போறது. அந்த பையன் அம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவளுக்கு அதை தட்ட முடியாது, எந்த தாயினாலையும் தட்ட முடியாது. அதனால இப்ப குழந்தைகள் இல்லாதவாலே போனாக்க ஆசிரமத்தில இருந்தெல்லாம் குழந்தைகள் எடுத்து வளர்க்கிறான் எத்தனையோ பேர். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளை நம்ம ஏன் வளர்க்க கூடாது, நம்ம தனியா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன ரீதியில மனிதாபிமான அடிப்படையில கணவன்கிற காயை ஒதுக்கிட்டு குழந்தைகள் அப்படிங்கிற சம்சாரத்துக்கு போக ரெடி ஆகலாம். அது கரெக்ட், அது சரிதான். என்னதான் இருந்தாலும் மீனாட்சி கருத்து தான். மனைவிங்கிற ஸ்தானம் முக்கியம் இல்ல, மனுஷிங்கிற ஸ்தானத்துக்கு தான் அவ போயிருக்கா, தான் ஒரு மனுஷி அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்கிறத மீனாட்சி பாட்டி நிரூபிச்சு காட்டிவிட்டாங்க, சரியா சொல்லிவிட்டாங்க. தேங்க்யூ மீனாட்சி பாட்டி. இதையே அனுப்பிச்சிடுவோமா? சரி.